அடுத்து லெனின் சொல்லும்போது, மரியாளினுடைய அப்பா ஏலி அப்படின்னு பைபிள் சொல்லப்படுகிற அந்த விஷயத்த நாம சுட்டிக்காட்டுறது பொய். ஏன்னா, ஒரு புனைக்கதை புத்தகத்துல, அதாவது 2ஆம் நூற்றாண்டிலே எழுதப்பட்ட ஒரு புனைக்கதை புத்தகத்துல, மரியாளுடைய அப்பா பெயர் யோவாகிம் என்று எழுதப்பட்டுள்ளதாக அதில் இருக்கிறது. அவங்க அம்மா பேர் அன்னா என்பதை போலும் அதில் இருக்குதுன்னு வைங்களேன். இப்ப நல்லா கவனிங்க. இந்த புனைக்கதை விஷயத்த அவரே நம்ப மாட்டாரு. நாமே நம்ப மாட்டோம். ஆனாலும் அந்த புனைக்கதை கூற்றில இருக்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்து பைபிள குற்றம் சாட்ட வேண்டும் என்பதற்காக அவர் பயன்படுத்துறார். இதுலயும் அவர் என்ன செய்றாரு? ரொம்ப மட்டமான ரீதியில நடந்து கொள்கிறார் என்பது நமக்கு புரியுது. நல்லா கவனிங்க. புனைக்கதைகளை பொறுத்தவரைக்கும் நம்ம முழுசா அது மேல நம்பிக்கை வைக்க முடியாது. ஏன்னா இந்த மாரி நெறைய புனைக்கதைகள் இருக்குது. இது வந்து 2ஆம் நூற்றாண்டுல 2வது எழுதப்பட்டது. நல்லா கவனிங்க. முதல் நூற்றாண்டிலே அந்த நபர்கள் இருந்த காலத்திலே அவர்கள் எழுதினது தான் அதிகாரப்பூர்வமாக நம்ம நம்ப முடியுமே வெளிய, பல வருஷங்களுக்கு அப்புறம் எழுதப்பட்டது வந்து அவ்வளவு நம்பகத்தன்மை என்று நம்ம கருத முடியாது. உண்மை இருக்கலாம். மேபி நான் சொல்ல வரது உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். இத எப்படி புரிஞ்சுக்கலாம்? இப்ப மாவீரன் அலெக்சாண்டர பத்தி சமகாலத்திலே வாழ்ந்தவர்கள் அவரை குறிச்சு எழுதுறாங்க. அவரோடு கூட பழகினவங்க, பேசினவங்க, மாவீரன் அலெக்சாண்டர குறிச்சு சுயசரிதை எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப 2000 வருஷத்துக்கு அப்புறம் கடந்து வந்த மாவீரனை குறிச்சு நான் ஏதோ கேள்விப்பட்ட விஷயத்தை நான் ஒரு தொகுப்பாக எழுத வேண்டும் என்று ஆசைப்பட்டு மாவீரன் அலெக்சாண்டர் கொடுத்து ஒரு விஷயம் எழுதுறேன்னு வச்சுங்களேன். இப்ப இந்த 2 தரவுகள்லையும் உண்மை இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா உண்மை இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனா அதிகாரப்பூர்வமாக நம்பகத்தன்மை எதுல இருக்குன்னு கேட்டீங்கன்னா, சமகாலத்திலே மாவீரன் அலெக்சாண்டர் கூட பழகினவர்கள் எழுதினாங்க பாத்தீங்களா, அதுதான் உண்மையான சான்றா இருக்க முடியும். இதுல தரவுகள் கம்மியா இருக்க முடியும், சில கூட குறைச்சு இருக்க முடியும், சில உண்மைகளும் பொய்களும் கூட இதுல கலந்து இருக்க முடியும். இதுதான் நம்ம இயற்கையா நம்ம அறிவுக்கு எட்டுன ஒரு விஷயம். அப்ப இது லெனின் அவருக்கு தெரியாதா அப்படிங்கிறதா நம்முடைய கேள்வி. 2வது பாத்தீங்கன்னா, இந்த பெயர் அப்படிங்கிறது ஒருத்தர் 2 பேரு 3 பேர் கூட அன்னைக்கு யூத மரபுல அவங்க கலாச்சாரத்துல இருந்த ஒன்றுதான். ஒருவருக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட பெயர்கள் இருப்பதுங்கிறது யூதர்களுடைய கலாச்சாரம். இப்ப நம்ம பார்க்கிறோம். யாக்கோபுக்கு ஆண்டவர் இஸ்ரவேல் அப்படின்னு பேர் வைக்கிறாரு. தொடர்ந்து நீங்க வேதாகமத்துல பழைய ஏற்பாட்டுல பல இடங்கள்ல யாக்கோபுன்னு வரும் அவருக்கு. பல இடங்கள்ல இஸ்ரவேல்னு பேர் வரும். இப்படி வந்து நிறைய பெயர்களை கொடுக்கிற விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி பேதுருவுக்கு ஆண்டவர் வந்து என்ன செய்யறாரு? பேதரை மாத்துறாரு. சீமோன் அப்படிங்கிற இருந்த பெயரை பேதுருன்னு ஆண்டவர் மாற்றி வைக்கிற விஷயத்தை பார்க்கிறோம். இப்படி ஒன்றுக்கும் மேற்பட்ட பெயர்கள் அன்றைக்கு யூத மரபில இருக்கிற விஷயம்தான். ஒருவேளை இந்த புனைக்கதையில மரியாளுடைய தகப்பனார் பெயர் மாற்றம் அடைந்திருக்கிறதுக்கு காரணம் எதுவாக இருக்கலாம்? ஒருவேளை ஒன்றுக்கும் மேற்பட்ட பெயரை வைத்திருந்திருக்கலாம். புனைக்கதையில் எழுதும்போது அந்த பெயரை யூஸ் பண்ணியிருக்கலாம். இப்படித்தான் இருக்க முடியுமே ஒழிய இதை தப்புன்னு சொல்றதுக்கு நமக்கு எந்த அதிகாரமும் இல்லை. அதுல இப்ப என்னுடைய பெயர் எடுத்துக்கிட்டீங்கன்னா என் பேர் டேனியல். என்னுடைய ஞானஸ்தானத்துக்கு முந்தின பெயர் என்னன்னா முருகேசன். இப்ப நான் ரட்சிக்கப்பட்டவர்களுடைய விசுவாச மக்களுடைய கூட்டத்துல என்னை யார் என்று அறிந்திருக்கிறாங்கன்னா எல்லாரும் டேனியல் தான் அறிஞ்சிருக்கிறாங்க. ஆனா ரட்சிக்கப்படாம நான் முன்னால என் ஸ்கூல்ல படிச்ச பழக்க வழக்கத்துல என்னுடைய நண்பர்கள்லாம் என் பேர் என்னன்னு கணிச்சிருப்பாங்கன்னா முருகேசன் கணிச்சிருப்பாங்க. இப்ப என்னை குறித்து இந்த 2 பேரும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு விஷயத்தை பேசும்போது எப்படி பேசிக்கிடுவாங்க? அவர்கள் முருகேசன் பேசிக்குவாங்க, இவர்கள் டேனியல்னு பேசிக்கிடுவாங்க. அப்பனா நாங்க 2 வேற வேறயா? இது ஒரு புரிதலுக்காக பேசுறேன். யூதருடைய மரபின் அடிப்படையில ஒரு நபருக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட பெயர்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது போல புனைக்கதையில வேண்டுமானால் அந்த பெயர் மாற்றங்கள் இருந்திருக்கலாம் ஒழிய அதை வைத்து நம்ம என்ன செய்யக்கூடாது? வேதாகமத்தை குற்றப்படுத்தக்கூடாது. இப்ப லூக்கா ஒரு பெரிய மருத்துவர், அவர் நல்லா படிச்சவர். அவர் நிறைய வரலாற்று பூர்வமாக தெரிந்தவர் தான். 2வது மரியாள் வாழ்ந்த அந்த சமகாலத்தில் அவர் வாழ்ந்தவரும் கூட. அப்பேற்பட்டவர் எழுதுறது அது வந்து ஆதாரப்பூர்வமா இருக்குமா? அல்லது 2ஆம் நூற்றாண்டுல எழுதின ஒரு புனைக்கதை சொல்ற விஷயங்கள் ஆதாரம் இருக்குமா? நீங்களே யோசிச்சு பாருங்களேன். 12 சீசர்களில் ஒருவரான தோமா இந்த இந்தியாவுக்கு வந்து இங்கே ஊழியம் செய்தார். அவர் சென்னையிலே பரங்கிமலையில தான் அவருடைய கல்லறை இருக்கிறதுன்னு அங்க ஒரு தோமா மவுண்ட் அப்படிங்கிற ஒரு மவுண்டே இருக்குது. அவர் பேர்ல இன்னைக்கு ஒரு பெரிய சபையே இருக்குது. மற்றும் கேரளா பகுதியில் அவர் நிறைய ஊழியங்கள் செய்ததாகவும் சில குறிப்புகள் இருக்கிறது. சில வரலாற்று குறிப்புகள் இருக்குது. ஆனா இது 2000 வருஷம் ஆச்சு நடந்து முடிஞ்சு. அதனால துல்லியமான ஆதாரங்கள் இல்ல. உடனே இத வந்து குற்றம் கண்டுபிடிக்கிறது. நல்லா கவனிச்சீங்களா? 2000 வருஷத்துக்கு முன்னால பாத்தீங்கன்னா இந்த ஆதாரங்களை சேமித்து வைக்கிற இன்றைய நவீன விஷயங்கள்லாம் அன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு நம்ம ஒரு விஷயத்தை சேமித்து வைக்கக்கூடிய நிறைய நாலேஜ் வளர்ந்துருச்சு. இன்னைக்கு நமக்கு அறிவு பெருத்துருச்சு. ஒரு தகவல்களை நம்ம ஈஸியா சேமிச்சு வைக்கிறோம். அது எத்தனை நூற்றாண்டுகளாக ஆனாலும் சேமித்து வைக்கக்கூடிய அந்த நவீனம் இன்னைக்கு வளர்ந்து விட்டது.
ஆனா 2000 வருடத்துக்கு முன்பாக இந்த நவீனம் ரொம்ப கம்மி. நிறைய தகவல்கள், புத்தகங்கள் எழுதினாங்க. வேதாகமத்தையே பரிசுத்தாவினுடைய கிருபையில ஒவ்வொருவரும் அடுத்தடுத்து அடுத்தடுத்து நகல் எடுத்துக்கொண்டே இருந்தாங்க. ஏன்? அது மக்கி அழிஞ்சு போயிரும். அவங்க ஒரு இதுல எழுதி வச்சாங்கன்னா, தோல் சுருள்ல எழுதி வச்சாங்கன்னா, அல்லது ஓலைச்சுவடியில எழுதி வச்சாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட வருஷங்கள்லயே அது வந்து வீணா போயிரும், இத்து போயிரும். ஒரு தோலாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு ஓலைச்சுவடியாக இருந்தாலும் சரி. அதனால என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க தொடர்ந்து நகல் எடுத்துக்கொண்டே இருந்தாங்க. இதற்கென்று தேவ ஆவியானவரால் உந்தப்பட்டவங்க ஒரு பெரும் கூட்டமே அந்த நாட்கள்ல செயல்பட்டுக்கிட்டு வந்தாங்க. அப்படித்தான் சில புத்தகங்கள் பாதுகாக்கப்பட்டு நம்ம கையில இன்னைக்கு இருக்குதே ஒழிய, அன்றைக்கு இருந்த நிறைய சில வரலாற்று புத்தகங்கள்லாம் அதுக்கு பெருசா அவங்க நகல் எடுக்க நிறைய பேர் இல்ல. அப்படி நிறைய அழிந்து போயிருக்கும். அதுபோல இந்த தோமாவினுடைய குறிப்பு வந்து 2000 வருடங்கள் கடந்து போனதுனால துல்லியமான சில தகவல்கள் இல்ல. ஆனா சில குறிப்புகள் இருக்கிறது. சில குறிப்புகள் தோமா இந்த பூமிக்கு நம்முடைய இந்திய மண்ணுக்கு வந்தார், இங்கே ஊழியம் செய்தார். அவர் ஊழியம் செய்த சில தலங்கள் எல்லாம் இன்றைக்கும் அடையாளமாக இருக்கிறதுங்கிறது உண்மை. ஆனா எளிதாக நுணுக்கமான ஆதாரங்கள் இல்லை என்ற காரணத்தினால தோமா இந்தியாவிலே வரவே இல்லை என்று என்ன செய்யறாங்க இவங்க? ஆமா, பொய்யாக முத்திரை கொத்திர பார்த்தாங்க. சரி, இல்லைன்னு சொல்றீங்களா, அதுக்கு என்ன ஆதாரம்? எவிடன்ஸ் ஏதாவது இருக்குதா? எப்ப வரவே இல்லைங்கிறதுக்கு நீங்கள் நுணுக்கமான ஆதாரத்தை ஏதாவது வைக்கிறீங்களான்னு கேட்டா எதுவும் இல்லை. மரியாள் லேவி கோத்திரத்துல பிறந்தவர் அப்படிங்கிறதுக்கு நுணுக்கமான ஆதாரம் உங்களிடத்தில் இருக்கிறதா? அல்லது லேவி, அதாவது லூக்கா எழுதின மரியாளுடைய வம்சப்பட்டியல் நாங்க சொல்றோம் பாத்தீங்களா, அது எந்த அடிப்படையில? நீங்க மத்தேயுல பார்க்கும்போது அது வேறுபட்டு பேரே மாறுபடுது. தாவீதுக்கு அப்புறம் அங்கு வருகிற அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கும் லூக்காவில் எழுதப்பட்ட தாவீதுக்கு அப்புறம் வந்த தலைமுறைகளிலும் டோட்டலா மாறுபடுது. அதன் அடிப்படையில் தான் 2 வெவ்வேறு கோத்திர விஷயத்தை தான் எழுதுறாங்கிறத நம்ம கிளைம் பண்ணிடுறோம். வசனத்தின் அடிப்படையில, பல ஆதாரங்களின் அடிப்படையில, பைபிள் அடிப்படையிலே நம்ம கிளைம் பண்றோம். இப்ப ஏலி வந்து மரியாளுடைய பிள்ளை இல்லைங்கிறதுக்கு நீங்க என்ன ஆதாரம் எடுத்து வைக்கிறீங்க? இந்த புனைக்கதையை வச்சா? புனைக்கதைக்கு தான் நான் வேற ஒரு அர்த்தமும் கொடுக்க முடியும் எப்படி? அப்ப உங்களுக்கு சாலிடான ஏதாவது ஆத்தன்டிக்கான ஆதாரம் இருக்கிறதா இந்த குற்றச்சாட்டுக்கெல்லாம் கேட்டீங்கன்னா, குற்றம் சாட்டுகிற லெனினிடத்திலும் லெனினை போன்றவரிடத்திலுமே ஆத்தன்டிக்கான எந்த ஆதாரமுமே கிடையாது. சும்மா வாயில இந்த புனைக்கதைகளை வச்சு என்ன பண்றதுன்னா, இந்த மாதிரி பொய்யா பேசுறது. புனை புனை அது பேரே புனைக்கதை. புனைக்கதைகளை வச்சு எப்படி ஆதாரமாக திரட்ட முடியும் முதலாவது? அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த மத்தேயுவுக்கும் லூக்காவுக்கும் இருக்கிற அந்த வம்சப்பட்டியலுடைய முரண்பாடை வச்சு என்ன செய்யறாங்கன்னா ஏமாத்த பாக்குறாங்க. எப்படி ஏமாத்த பாக்குறாங்க? மத்தேயுல பாத்தீங்கன்னா 42 வம்சப்பட்டியல், 42 தலைமுறைகளும், லூக்காவுல பாத்தீங்கன்னா 77 தலைமுறைகள் வரும். இவர் இவரை பெற்றான், இவர் இவரை பெற்றான் அப்படிங்கிற தலைமுறைகள் பாத்தீங்கன்னா நீங்க மத்தேயுல 42ம் லூக்காவுல 77ம் வரும். ஏன் இந்த வித்தியாசம் வருது? இதுல வந்து எந்த முரண்பாடும் கிடையாது. ஏன்னா மத்தேயுவினுடைய நோக்கம் என்ன, லூக்காவினுடைய நோக்கம் என்ன? இப்போ நான் ஒரு வீடியோ பதிவிடுறேன். இந்த வீடியோவுக்கு எனக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. இப்ப மட்டமான லெனினே பாத்தீங்கன்னா அவரு வீடியோ பதிவிடுறாரு. அந்த வீடியோவை பதிவிடுவதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. என்ன நோக்கம்? மக்களை வஞ்சிக்கணும். அப்ப எந்த அளவுக்கு தன் வார்த்தை ஜாலத்தினால் மக்களை வஞ்சிக்க வேண்டும் என்று பல பொய்களை கோர்த்துதான் அவர் அந்த வீடியோவை பதிவிடுறாரு. அப்ப அந்த வீடியோவினுடைய ஒரு நோக்கம் இருக்கிறது. நான் என்ன நோக்கம் இருக்குது? பைபிள் சத்தியம், எந்த வரலாற்று பிழையும் அதுல இல்ல. அதை நிரூபிக்கும்படியாக நான் அந்த போக்கஸ்ல நிறைய வார்த்தைகளையும் நிறைய வரலாற்று தரவுகளையும் எடுத்து உங்களுக்கு போதிக்கிறேன். அப்ப எந்த ஒரு வீடியோவாக இருக்கட்டும், ஒரு புத்தகத்தை எழுதுகிற ஆத்தராக இருக்கட்டும், அவருக்கு ஒரு நோக்கம் இருக்குது. யாருக்கிட்ட அதை கொண்டு போய் சேர்க்க விரும்புகிறாரோ அதை போக்கஸ் பண்ணி தான் எழுதுவாங்க. அப்ப மத்தேயுவினுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ராஜ வம்சத்திலே தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையிலே தாவீதின் குலக்கொழுந்தாக ராஜ வம்சத்திலே தான் இயேசு கிறிஸ்து பிறக்க வேண்டும் என்பது தீர்க்க தரிசனம். அதனாலதான் சாஸ்திரிகள் கூட இயேசுவை தேடி எங்க போனாங்கன்னா ராஜ அரண்மனைக்கு போனாங்க. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாட்டு துருவத்தில் என்ன செய்யறாரு? அவர் ராஜவம்சத்திலே பிறந்தாலும் கூட அவர் மாட்டு துருவத்திலே ரொம்ப தன்னை தாழ்த்தி என்ன செய்கிறாரு? பிறக்கிறார். அதுவும் தீர்க்க தரிசனத்திலே ஒன்றாக தான் இருக்குது. அப்ப நல்லா கவனிங்க, மத்தேயுவினுடைய ஃபுல் போக்கஸ் நோக்கம் என்ன? அவர் ராஜவம்சத்திலே பிறந்தார் என்பது. ஆனா லூக்காவினுடைய போக்கஸ் என்ன? அவர் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் தேவன் என்பதை, ஒட்டுமொத்த உலகத்தையும் அவரே கடவுள் என்பதை விசுவாசிக்க வைப்பதற்கான நோக்கத்தை உடையவராய் லூக்கா எழுதுறாரு. அதனாலதான் லூக்கா பாத்தீங்கன்னா எங்கிருந்து ஆரம்பிக்கிறாருன்னா ஆதாம்ல இருந்து ஆரம்பிப்பார். லூக்கா எங்க இருந்து ஆரம்பிக்கிறார்? ஆதாம் இவரை பெற்றான், இவர் அவரை பெற்றான், அப்படியே நீங்க வரிசையா வர்ற நிகழ்வை பார்க்க முடியும். அதே சமயத்துல மத்தேயு வந்து எங்க இருந்து ஆரம்பிக்கிறார்? ஆபிரகாமில் இருந்து ஆரம்பிக்கிறார். ஏன்னா இவருக்கு யூதர்களுக்கு மட்டுமே அந்த
மத்தேயு புத்தகத்தை எழுதுகிறதுனால யூதர்களை கர்த்தருக்குள்ள கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு எழுதப்பட்டதுனால ஆபிரகாமில் இருந்து ஆரம்பிக்கிறார். நீங்க லூக்காவை நீங்க பார்க்கும்போது அவர் ஆதாமில் இருந்து அவர் ஆரம்பிக்கிற விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. ஆனா நான் கடந்த சில வீடியோக்களே சொல்லிட்டேன். மத்தேயு யாருடைய வம்சப்பட்டியல் எடுத்து வைக்கிறார்னா, இயேசுவின் தகப்பன் என்று அறியப்பட்ட யோசேப்பினுடைய அந்த வம்சப்பட்டியலிருந்து அவர் பேசுகிறார். லூக்கா யாருடைய வம்சத்திலிருந்து எடுக்கிறாருன்னா, மரியாளுடைய வம்சத்தின் அடிப்படையில என்ன செய்யறாரு, அவர் ஆதாமிலிருந்து ஆரம்பித்து யோசேப்பு வரைக்கும் வர்றாரு. ஏன் இங்கேயும் அங்கேயும் யோசேப்பு எண்ட் கார்டா இருக்கிறாரு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். அதுதான் யூதருடைய மரபு. யூதருடைய மரபின் அடிப்படையில பாத்தீங்கன்னா ஆண்களை மட்டும்தான் கோத்திரமாக பிரிப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா பிள்ளைகளை பெற்று போடுவது யாரு? உங்க எல்லாருக்குமே தெரியும், பிள்ளைகளை பெற்று போடுவது பெண்கள் தான். அப்ப இவரை பெற்றான் இவரை பெற்றான் தான் வரும். ஆக்சுவலா ஆண் பிள்ளையை பெத்து போட முடியாது, பெண்கள் தான் பெத்து போட்டாங்க. ஆனா யூதருடைய மரபின் அடிப்படையிலே ஆண்களை மட்டுமே வைப்பாங்க. இப்ப நம்மளும் கூட நம்ம அப்பாவுடைய இன்சியலை தான் போடுவோம். அம்மாவுடைய இன்சியல் யாரும் போடுறது இல்ல. யாராவது ஒருவர் புரட்சிகரமாக வேணா அம்மாவுடைய இன்சியலை யாரோ ஒருத்தர் போட்டுக்குறாங்களே ஒழிய, நம்முடைய கலாச்சாரத்தின் அடிப்படையில் பாத்தீங்கன்னா நம்முடைய அப்பாவுடைய இன்சியல்ல தான் போடுவோம். அதே போல் தான் பாத்தீங்கன்னா யூத மரபின் அடிப்படையிலும் தன்னுடைய அப்பாவை தான் அவங்க ஆண் மக்களை தான் அவங்க முதன்மையாக கருதி போடுவாங்க. பெண்களை போட மாட்டாங்க. மரியாளுக்கு கூட பிறந்த அண்ணன் தம்பிகள் யாருமே இல்லை. சோ அப்ப பார்க்கும்போது இவர் பெண்ணாக இருக்கிற பட்சத்துல இவருடைய அப்பாவுக்கு அப்புறம் அந்த குடும்பத்தினுடைய தலைவன்கிற பொறுப்புல யாரு வரான்னு கேட்டீங்கன்னா மருமகன் தான் வருகிறார். அந்த மருமகன் வருகிறபடினால்தான் யூதனுடைய மரபு இது. இதை நம்ம குற்றப்படுத்த முடியாது. அப்படி குற்றப்படுத்தினா நம்ம மாதிரி முட்டாள் யாரும் இருக்க முடியாது. அவங்க மரபின் அடிப்படையில என்ன செய்யறாரு, ஏலிக்கு அப்புறம் மரியாளுடைய அப்பாவாகிய ஏலிக்கு அப்புறம் யார் வரான்னு கேட்டீங்கன்னா யோசேப்பு வந்து விடுகிறார். இதுல எந்த முரண்பாடும் கிடையாது. சோ நீங்க மத்தேயு சுவிசேஷம் யோசேப்பினுடைய வம்சப்பட்டியலையும் குறிக்கிறது, லூக்காவினுடைய சுவிசேஷம் மரியாளுடைய வம்சப்பட்டியலையும் குறிக்கிறது. அதனாலதான் இறுதியாக வரும்போது ஏலியினுடைய பையன் யோசேப்பு என்பதாக குறிக்கப்பட்டிருக்குது. ஏன்னா ஆண் வாரிசு இல்லாததுனால தன்னுடைய மருமகனை தான் அடுத்த வாரிசாக யூதருடைய மரபுப்படி நியமிப்பதனால இப்ப வருது. இப்ப இதுல பாத்தீங்கன்னா இதுல 42 வருது, 42 தலைமுறை வருதுன்னு, லூக்காவுல 77 தலைமுறை வருதுன்னு. ஏன் இது கூட குறைச்சி இருக்குது? நீங்க அங்கேயே பார்க்க முடியும். இவர் மத்தேயு பாதியிலிருந்து வம்சப்பட்டியல் எடுக்கிறார். யாருகிட்ட இருந்து எடுக்கிறாரு? ஆபிரகாம்கிட்ட இருந்து. ஆபிரகாமுக்கு முன்பாகவே ஏறத்தாழ 2000 வருஷத்துக்கு முன்னால கடந்து போயிருச்சு. ஆதாமிலிருந்து ஆபிரகாம் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 2000 வருடங்கள் ஏறத்தாழ கடந்து போயிருச்சு. ஆனா அதை குறித்து மத்தேயு எழுதல. ஆபிரகாமிலிருந்து அவர் ஆரம்பிக்கிறனால தான் வெறும் 42 தலைமுறைகள்ல இயேசு கிறிஸ்துவோட அவர் முடித்து பேசுகிறார். இன்னும் ஏனைய தலைமுறைகள் இருந்திருக்க முடியும். முக்கியமான சில விஷயத்தை மட்டும் அவர் எடுத்து எழுதுகிறார் என்று வரலாற்று ஆசிரியர்கள் பேசுறாங்க. அதே சமயத்துல லூக்கா எங்கிருந்து அதை ஆரம்பிக்கிறார்? ஆமா, முதல் படைப்பாகிய முதலாவது தேவனால் படைக்கப்பட்ட ஆதாமிலிருந்து வம்சப்பட்டியல் எடுக்கிறனால தான் இந்த வம்சப்பட்டியலை 77 வம்சப்பட்டியல் வரதை பார்க்க முடியும். எங்க இது பிரிகிறது? நல்லா கவனிங்க. மத்தேயுவிலிருந்து நீங்க வாச்சாலும் சரி, லூக்காவிலிருந்து நீங்க வாச்சாலும் சரி, தாவீது வரைக்கும் நீங்க வம்சப்பட்டியல் மாறவே இல்லை. நீங்க உங்க பைபிள் எடுத்து ரீட் பண்ணுங்க. நான் சொல்றதெல்லாம் முக்கியமான விஷயங்கள், நல்லா கவனிங்க. நீங்க மத்தேயுல இயேசு கிறிஸ்துடைய வம்சப்பட்டியல்ல ஆபிரகாமிலிருந்து ஆபிரகாம் இவரை பெற்றார் வருது பாத்தீங்களா? அதே மாதிரி லூக்காவில் ஆபிரகாமிலிருந்து நீங்க ஆரம்பிங்க, இவரை பெற்றார் வருது பாத்தீங்களா? இது தாவீது வரைக்கும் ஒரே மாதிரிதான் இருக்கும். மாற்றம் இருக்காது. தாவீதுக்கு அப்புறம் இங்கே கிளைகள் பிரிகிறது. அதாவது யோசேப்பினுடைய கிளை இப்படியாகவும் மரியாளுடைய கிளை இப்படியாகவும் பிரிக்கிறது. எப்படி? யோசேப்பினுடைய கிளை சாலமோனுடைய வழியாக கிளை பிரிந்து போகிறது. தாவீதுடைய பையனாகிய சாலமோனுடைய கிளையாக பிரிந்து போகிறது. மரியாள் தாவீதுடைய மகனாகிய நாத்தான் வழியில பிரிஞ்சு போயிடுச்சு. பிரிஞ்சு போன பிறகு பாத்தீங்கன்னா அடுத்து யோசேப்பு வர்ற வரைக்கும் பாத்தீங்கன்னா இது ஒண்ணு சேரவே இல்லை. யாருடைய பேரும் ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தப்படாத ஒரு பேரா தான் இருக்கும். ஒரே ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா அந்த மாத்தான் அப்படின்னு ஒரு பேர் வரும். அது ஒரே மாதிரி தெரியற மாதிரி இருக்கும். ஆக்சுவலா அது ஒண்ணு இல்லை. அங்க மாத்தாத்தான்ங்கிறது வேற, மாத்தான் அப்படிங்கிறது வேற. மாத்தாத்தானுடைய அப்பா தாத்தா வேற, மாத்தாத்தியனுடைய அப்பா தாத்தா வேற. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. சரிங்களா? நீங்க அதை ஆங்கிலத்துல அந்த அந்த பேரினுடைய வித்தியாசத்தை நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இது வேற பேரு அது வேற பேருன்னு இருக்கும். இது ரெண்டு எங்க இப்படி இணையுதுன்னு பாத்தீங்கன்னா யோசேப்புல நேரா இணைஞ்சிரும். ஏன்னா
மரியாளுக்கு, அதாவது ஏலிக்கு ஆண் குழந்தை இல்லாத காரணத்தினால் தன்னுடைய மருமகனை அந்த இடத்துல யோசேப்பு பெற்றான் அப்படின்னு முடிஞ்சிருச்சு. யூத மரபின்படி அதை அப்படித்தான் அவங்க போடுவாங்க. அந்த அடிப்படையிலே வேதம் தெளிவாக நமக்கு பதிவு செய்கிறது. அதனால் பிரியமானவர்களே, இதுல எந்த முரண்பாடும் வேதாகமத்தில் இல்லை. இறுதியாக உங்களுக்கு ஒரு புரியறக்காண்டி ஒரு விஷயத்தை சொல்றேன். இதையெல்லாம் எழுதப்பட்டு பார்த்தீங்கன்னா 2000 வருடம் ஆயிப்போச்சு. 2000 வருடத்திற்கு முன்பாக எழுதப்பட்ட ஒரு விஷயத்த இன்னைக்கு இருந்து இதுதான் அதுன்னு நம்ம வரலாற்றை திரிக்கவே முடியாது. அப்படி திரிக்கிற எல்லா பேரும் முட்டாளா தான் இருக்க முடியும். நல்லா கவனிச்சுக்கங்க. ஏன்னா சில வரலாற்று குறிப்பு ரொம்பவே தெளிவா பைபிள்ல இருக்குது. இப்படி எல்லாம் திருட்டு போயிடுவ திரிப்பாங்கன்னு தெரிஞ்சுதான் ஆண்டவர் சில விஷயங்களை கொஞ்சம் ஆராய்ஞ்சு கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தாலும் வேதத்திலேயே அதனுடைய பதிலை வைத்து விட்டார். ஆராய்ஞ்சு நம்ம பார்த்தோம்னா வேதத்துல எந்த குறைபாடும் இல்லை என்பதை நாமே புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் இந்த வேதாகமத்தை எழுதி வைத்திருக்கிறார். இப்ப நான் இவ்வளவு கருத்து பேசினேன். இதுல 99% பாத்தீங்கன்னா பைபிளை வச்சுதான் நான் விட சொல்லி இருக்கிறேன். வெளியே இருந்து நான் போகவே இல்லை. ஒரே ஒரு குறிப்பு வெளியே சொன்னேன். என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவ லேவி கோத்திரன்னு இவங்க ஒரு தப்பா முத்திர குத்துறாங்க இல்ல, அந்த கருத்து எப்ப தோன்றியதுன்னா 13ஆம் நூற்றாண்டுல அந்த கருத்தையே ஆரம்பிச்சிருக்காங்க இவங்க. அதனால் வரைக்கும் இயேசு கிறிஸ்து யூதா கோத்திரம் தான் சமகாலத்துல வாழ்ந்த எல்லாருமே நம்பக்கூடிய ஒன்றுதான். நான் ஏற்கனவே சொன்னபடி குருடன் கூட இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரன் சொல்றான். தேவதூதன் தாவீதின் குமாரன் சொல்றாப்புல. மூப்பர்கள், பரலோகத்தின் மூப்பர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ தாவீதினுடைய குமாரன் சொல்றாங்க. அன்றைக்கு இருந்த சமகாலத்து சீஷர்கள் எல்லாம் ஒத்துக்கிறாங்க. அன்னைக்கு இருந்த பரிசேயன் சரிசேயன் முதல் கொண்டு இயேசு கிறிஸ்து அந்த கோத்திரம் தான் அப்படிங்கிறத நீங்க அந்த சுவிசேஷ புத்தகத்துல வாசிக்கும் போது அவங்க பேசிக்கொள்கிற விஷயத்தில நீங்க பார்க்க முடியும். அப்ப சந்தேகத்துக்கு இடமில்லாத ஒரு விஷயத்தை நூதனமாக இவர்கள் சந்தேகத்துக்குரிய விஷயமாக மாற்றுகிறார்கள். எவ்வளவு பெரிய வஞ்சகர்கள்னு யோசிச்சு பாருங்க. அதனால வேதாகமும் ரொம்ப பரிசுத்தம் உள்ளது. அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கிற எல்லாம் சத்தியமா இருக்கிறது. ஒருவேளை உங்களுக்கு அது புரியாம இருக்கலாம், முரண்பாடு போட தோன்றலாம். அதை ஆராய்ந்து பார்த்தால் அதில் எழுதப்பட்ட விஷயங்கள் சரிதான் என்பதை நம்மால் புரிஞ்சுக்க முடியும். ஒரு வேதாகம வசனம் இருந்துச்சுன்னா எதற்காக எழுதப்பட்டது, ஏன் எதிர்க்கப்பட்டது, எந்த நோக்கத்தோடு எழுதப்பட்டது, அதனுடைய வரலாற்று பின்னணியம் என்ன, இதையெல்லாம் நீங்க பார்க்கணும். மெயினா பாத்தீங்கன்னா இவங்க குற்றச்சாட்டுன்னு வைக்கிறாங்க பாத்தீங்களா, எந்த அடிப்படையில எல்லாவற்றையும் குற்றம் சாட்டுறாங்கன்னா மொழிபெயர்ப்பு பைபிள் வச்சுதான் இவங்க குற்றம் சாட்டுறாங்க. ஒரிஜினல் பைபிள் இருந்து நீங்க குற்றச்சாட்டை வைக்க முடியாது. மொழிபெயர்ப்புங்கிறது ஒரு பெரிய சவால். ஒவ்வொரு மொழிபெயர்ப்புக்கும் ஒவ்வொரு மொழிக்கும் பார்த்தீங்கன்னா இலக்கணங்கள் இருக்கும், பழமொழிகள் இருக்கும், கலாச்சாரங்கள் இருக்கும், மரபுகள் நிறைய இருக்கும். அப்ப வேறொரு மரபு வேறொரு கலாச்சாரத்துல சார்ந்த ஒரு புத்தகத்தை நம்ம தமிழ்ல கொண்டு வந்து அதே கடவுளுடைய வார்த்தையை நம்ம தமிழ்ல மொழிபெயர்க்கிறோம். இது உண்மையாவே கடவுளுடைய வார்த்தை தான். ஆனா இதுல நிறைய சொற்கள் என்ன செய்யுது, மாறுபடுது. இலக்கண நடைகளை நிறைய சில மாற்றங்கள் இருக்குது. வார்த்தைகளை சில விஷயங்கள் இன்றைய நாட்களுக்கு நமக்கு புரிய மாட்டேங்குது. அவ்வளவுதான். நீங்க ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால் இருக்கிற தமிழையே நீங்க வாசி பாருங்க. தமிழ் இலக்கணமே நமக்கு புரியாது. திருவள்ளுவர் எழுதின திருக்குறள் புரியாது. சொல்லிடுவோம் வாயில. யாகவராயின் நாகாக்க காவாக்க சோகாப்ப சொல்லி இதெல்லாம் ஈஸியா சொல்லிடுவோம். துப்பாக்கு துப்பாய துப்பாக்கு துப்பாயின்னு சொல்லி விட்டுருவோம். ஆனா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா 90% பேருக்கு தெரியாது. அதை படிச்சவனுக்கு மட்டும் தெரியும். அது என்ன அர்த்தம் என்று போய் ஆராய்ந்து படித்தவனுக்கு மட்டும்தான் ஒரு தமிழ் சொல்லினுடைய அர்த்தமே இன்றைக்கு நமக்கு தெரியல. அப்ப வேதாகமத்தை மொழிபெயர்த்து நமக்கு இன்னைக்கு வரும் பொழுது இதுல நிறைய சவால்கள் இருக்குது. இதை வச்சுதான் இன்னைக்கு தந்திரமாக லெனினை போன்றவர்கள் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறாங்க. ஆனா எதுவுமே அது குற்றம் இல்லை. ஏங்க சமகாலத்துல வாழ்ந்தவங்க அவங்க தொட்டு உணர்ந்து யாரு என்னன்னு தெரிஞ்சு எழுதப்பட்ட வேதம் போய் 2000 வருஷத்துக்கு முன்னால இங்க உட்காந்துக்கிட்டு அதை குற்றப்படுத்தினா இவங்க சொல்றது மெய்யா? இது எந்த ஒரு நியாயம் எனக்கு தெரியல. சோ புரிந்திருப்பீங்க நம்புறேன். தொடர்ந்து வேதாகமத்தை வாசிங்க. ஏதாவது வேதத்திலே உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல தாராளமா தெரிவிங்க. என்னுடைய நம்பரையும் வீடியோனுடைய முகப்பு பக்கத்திலேயே நான் போட்டிருப்பேன். தயவு செய்து எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் தயங்காமல் எனக்கு போன் பண்ணுங்க. அதற்காகவே தேவன் எங்களை அபிஷேகித்து வைத்திருக்கிறார். நிச்சயமாக நீங்கள் கேட்கிற கேள்விக்கு வரலாற்று பூர்வமாகவும் வேத அடிப்படையிலும் உங்களுக்கு பதில் சொல்ல நான் காத்திருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்கட்டும். God bless you.